வெல்கம் பேக் டு கிகி கேமர். இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த கேம் வந்து ஹாரராகவும் இருக்கும், சைக்கோவாகவும் இருக்கும். சைக்கோ கேம் மாதிரி தான் அது. வாங்க வீடியோ கால் போகலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைட் அண்ட் சீக் மாதிரி தான். ஹியூமன்ஸும் இருப்பாங்க, வந்து சைக்கோவும் இருப்பாங்க. இப்போ ஹியூமன்ஸை பார்த்தோன்னா இதெல்லாம் அன்லாக்ல இல்லை. நான் ஃபஸ்ட்டு கேரக்டர் வச்சு தான் விளையாட போகிறேன். இது எப்படின்னா, இப்போ இது எப்படின்னா ஒரு 5 ஜென்ரேட்டர் இருக்கும். அந்த 5 ஜென்ரேட்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு டோர் இருக்கும். அந்த டோரில் போயிட்டோன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து சைக்கோ. இந்த மாதிரி சைக்கோ தான் வந்து நம்மளை வந்து பிடிக்கும். இந்த நம்ம சைக்கோவும் விளையாடலாம், ஹியூமன்ஸாகவும் விளையாடலாம். இது ஆன்லைன் கேம் தான். ஸோ நம்ம ஹியூமன்ஸாகவும் விளையாடலாம், சைக்கோவாகவும் விளையாடலாம். இப்போ வந்து நம்ம சைக்கோவாக ஃபஸ்ட்டு விளையாடலாம். இங்கே இருக்கிறது வந்து நான் சைக்கோவாக இருக்கல, அதுதான் நான். இது வந்து அதான் நான் சொன்ன 5 ஜென்ரேட்டர் இருக்கும். அந்த ஜென்ரேட்டர் வந்து ஹியூமன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஜென்ரேட்டர்கிட்ட போயிட்டு ஒரு பட்டன் அமுத்துனா அது லோட் ஆகும். அது லோட் ஆகி முடித்த பிறகு ஒரு எல்லாம் 5 ஜென்ரேட்டர் முடித்த பிறகு ஒரு டோர் இருக்கும். அந்த 2 டோர் இருக்கும். அந்த டோரில் எதுலையாவது ஒன்று போயிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அதுவும் லோட் ஆகும். லோட் ஆகிற பிறகு ஓப்பன் ஆகிடும். அப்போ போயிடலாம். இதுதான் ஜெயிலு. நான் வந்து சைக்கோவா, அவங்கள வந்து ஜென்ரேட்டரை ஓப்பன் பண்ண விடாமல் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், கீழே ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது. அவங்கள வந்து ஜெயிலில் போட்டுடணும். எவனோ பாம்பு தூக்கி போட்டான். சில பேர் கேட்பீங்க, இந்த பாம்பை நீங்கள் தூக்கி போட முடியாது அப்படின்னு. இந்த பாம்பு வந்து ஒரு லெவல் முடிக்க வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போனா இங்கேயும் ஒரு கதவு இருக்குது. இப்போ நான் இந்த கதவை கிளிக் பண்ணி உடைக்கிறேன்ல, ஆனால் ஹியூமன்ஸ் வந்து ஈஸியாக திறந்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு சைக்கோ வந்து ஈஸியாக வந்து பிடிச்சிடும்ல எல்லாரையும். அதனால தான். இங்கே பாருங்கள், ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். 2 ஃபுட் பிரிண்ட் போகுது. நம்ம இந்த ஃபுட் பிரிண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி போங்க. பாருங்கள், ஒருத்தவங்க ஓடுறாங்க. அவங்கள வந்து அடித்தோன்னா வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் மறைஞ்சிரும், வேகமாக ஓடுவாங்க. அது அவங்களுக்கு அட்வான்டேஜ். ஆனால் நம்ம திருப்பியும் போய் கண்டுபிடிக்கணும் அவங்க எங்கே ஓடினாங்கன்னே தெரில. இங்கே தான் ஓடி இருப்பாங்க. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இதில் வந்து 2 மேப் இருக்குது. இந்த மேப்பு இன்னொன்று ஒரு மேப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 மேப்பு தான் நினைக்கிறேன். 2 மேப் தான், தெரில, பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சா. அவங்க பாருங்கள், ஜெயிலில் இருக்காங்க பாருங்கள். இதோ தெரியுதா, ஜெயிலில் இங்கே இருக்காங்களே, ஜெயிலில் இருக்காங்க ஒருத்தவங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் சைடு ஆரோ மார்க் நிற்கிதுல, யாரோ அவங்க கத்துறாங்க, அங்கே டக்குன்னு போ அப்படின்னு காமிக்கும் நம்மளுக்கு. இங்கே தான் அங்கேயும் காமிச்சிது. இங்கே பாருங்கள், இன்னொரு ப்ளூ கலரில் ஒரு ஆரோ மார்க் காமிக்குது. அது வந்து அங்கே யாரோ ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணுறாங்க, டக்குன்னு போய் பாரு அப்படின்னு அர்த்தம். போகலாம். டக்குன்னு எல்லாரையும் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த கேமில் இங்கே பாருங்க, நான் ஒருத்தவங்களை ஜெயிலில் போட்டல, அவங்கள யாரோ நான் லாக்அண்ட் கீ மாரி சொன்னல, அவங்கள ஜெயிலில் போட்டவங்களுக்கு ஒரு லோடு மாரி காட்டும். லோடுனா எப்படி சொல்லுது, ஒரு பட்டன் மாரி காட்டும். அது அந்த பட்டன் அமுத்தினா லோட் ஆகும். அதை வந்துடும். யாரோ அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஓடுறாங்க. பிடிச்சிடலாம். பிடிச்சாச்சு. இன்னொருத்தவங்க தான் வந்தாங்க. வாங்க, அவங்களையும் பிடிச்சி போட்டுடலாம். நான் இப்போ ஒருத்தவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டலாம், அவங்க டெத் ஆகிட்டாங்க. நான் சொல்ல மாட்டேன்ட்டேன். சைடில் நீங்கள் வந்து ஜெயிலில் போட்ட பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் ரிவ்யூஸ் கொடுத்து பாருங்கள். இப்போ நான் எங்களை ஜெயிலில் போடுறேன்னா அவங்களே பாருங்கள், கீழே வந்து கலரில் ஒன்று கீழே காட்டுதில்ல, அதுதான் பார்த்திங்கன்னா ஏறிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது பாருங்கள். அது ஃபுல்லாக ஏறிச்சுன்னா செத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கேமு. இங்கே பாருங்கள், இன்னொருத்தவங்க வந்து ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணுற மாதிரி காமிக்குது, போன்றாங்க. யாரோ நடக்கிறாங்க. இந்த கதை உடச்சிட்டு தான் போகணுமா, அதுக்குள்ளே போயிடுவாங்க.
உடைக்கலாம். உடைச்சாச்சு. இருக்காங்களான்னு பார்க்கலாம். இல்லையே, போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருந்தேன். இப்போ ஒருத்தவங்க ஜெயிலில் போட்டல, அவங்களையும் இப்போ காப்பாற்றிட்டாங்க. எங்கன்னே தெரிலையே. இங்கே போய் பார்க்கலாம். இருக்காங்க. இங்கே யாரோ கத்துற சவுண்டு கேட்குது. ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்த்துட்டேன். பக்கத்தில் தான் இருக்காங்க. அதோ இருக்காங்க. ஐயோ, இந்த கதவை வேறு உடைச்சிட்டு போகணுமா? கதவை உடைக்கிறது அதெல்லாம் நம்ம எப்படியே போயிடலாம். இப்படி போனால் வந்துடும்னு நினைக்கிறேன். ஐயோ, வரலையே. அதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த வழி தான். இந்த வழியில் போனால் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே திருப்பி இந்த கதவுலேயே போயிட்டாங்க. இப்போ கதவை உடைச்சி தான் வாங்கணும். உடைச்சாச்சு. ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். 2 வழி இருக்குது. எந்த வழியில் போகலான்னு தெரியல. இந்த வழியில் போய் பார்ப்போம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ரெட் கலரில் காமிக்குதுல, அது வந்து ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இது எப்படி சொல்கிறது, அந்த டோர் ஓப்பன் பண்ண ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். டக்குன்னு போகலாம், இல்லைன்னா ஓப்பன் பண்ணி தப்பிச்சு போயிடுவாங்க. 2 பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. டக்குன்னு போகலாம். ஐயோ, 2 பேர் போயிட்டாங்க எஸ்கேப்பு. இன்னும் ஒருத்தங்க தான் இருக்காங்க. அவங்களையாவது பிடிக்க முடியுமா? அவங்க எஸ்கேப்பு. அடுத்தது வந்து நம்ம ஹியூமன்ஸாக விளையாட போகிறோம். ஹியூமன்ஸ் நம்ம இந்த கேரக்டரை வச்சு தான் விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருக்காள், அவன் தான் நான். பாருங்கள், சைக்கோ. நம்ம வேறு சைக்கோ வச்சு விளையாடணுமா? இது ஒரு சைக்கோ. ஓகே, வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, சைக்கோவாக இருக்கும்போது வந்து மேலே ஒரு ஹார்ட் மாரி காமிக்குள்ள, அது இருக்காது. அந்த ஹார்ட் எதுக்குன்னா, அந்த சைக்கோவுக்கு பக்கத்தில் வரும்போது அந்த ஹார்ட் ரொம்ப துடிக்கும். இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல கதவு ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. இங்கே பாருங்க, ஹார்ட் அதிகமாக துடிக்குது. சைக்கோ வந்துட்டான். இல்லை, சைக்கோ பக்கத்தில் இருந்தால் ஹார்ட் அதிகமாக துடிக்கும். இதில் என்னன்னா, இவன் என்னை அடித்து போட்டு அப்படியே போயிட்டாலும் ஜெயிலில் போடாமல் அவனை பிடிக்க போயிட்டான். கீழே ஒன்று லோட் ஆகுதுல, அது லோட் ஆகின பிறகு நான் எழுந்துச்சு நடப்பேன். ஆனால் ஒரு கால் தூக்கி தான் நடப்பேன். அந்த மாதிரி தான் நடப்பேன். அப்புறம் இன்னும் அந்த ஹார்ட் பீட் லைட்டாக துடிக்கவே இல்லைன்னா, அந்த ஹார்ட் பீட்டே துடிக்கலைன்னா வந்து ரொம்ப தூரமாக இருக்கான்னு அர்த்தம். ஹார்ட் பீட் கொஞ்சம் துடிச்சதுன்னா பக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். பக்கத்துலனா ரொம்ப பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரம் பக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். ரொம்ப கொஞ்சோண்டு துடிச்சதுன்னா, ரொம்ப துடிச்சதுன்னா பக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். இப்போ வந்து எனக்கு வந்து நார்மலாக துடிக்குது. இப்போ பாருங்கள், எனக்கு ஹார்ட்டே துடிக்கலையா, அப்படின்னா ரொம்ப தூரமாக இருக்கான்னு அர்த்தம். இங்கே சுற்றிட்டு இருக்கிறேன். யாரும் வராங்க, ஹெல்ப் பண்ணி கேட்போம். தேங்க்யூ போடலாம். ஓகே, அவங்க எனக்கு மெடிக்கல் கொடுத்துட்டாங்க. எனக்கு இதில் வந்து ஜென்ரேட்டர் இன்னும் 5 தான் அப்படியே இருக்குது, முடிக்கவே இல்லை ஜென்ரேட்ரு. திருப்பி பார்ப்போம் ஜென்ரேட்டர் முடிச்சிருக்கோமா இல்லைன்னு. ஏதாவது ஒரு ஜென்ரேட்டர் அதை முடிக்கலாம். பாருங்க, குண்டா என் கூட ஒருத்தர் ஓடிட்டு வந்தாலும் அவன் இன்னும் ஜெயிலில் தான் இருக்கான். அவனை போய் காப்பாற்றிடலாமா? அவனை போய் காப்பாற்றலாம். ஆனால் என்ன பிடிச்சிட்டா எனக்கு பிரச்சனை ஆகிடும். அவன் அவுட் அவன் தெரியுதா, அந்த ரெட் கலர் ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் டெத் ஆக போகிறான்னு அர்த்தம். அவன் ஆகிறதுக்குள்ளே நம்ம போய் பிடிச்சிடலாம். ரிலீஸ் பண்ணிடலாம். இங்கே தானே இருக்கும். இதோ இருக்கு. சுற்றிட்டு வந்துட்டு தெரியாமல் இதோ இருக்கான். போய் பண்ணிவிடுவோமா? கிட்ட வரும்போது செத்துறான். ஆனால் இங்கே பாருங்கள், உயிரோட இருக்கிற மாதிரி காமிக்குது. பக் ஆகிடுச்சு எனக்கு. மேலே பாருங்கள், ஸ்கெலிட்டன் மாதிரி காமிக்குதா? ஸ்கெலிட்டன் மாதிரி காமிக்கிறதுல அதான் செத்துட்டான அர்த்தம்னா. சரி வாங்க, நம்ம வேறு எங்கேயாவது போகலாம். வேறு 4 யாரோ ஒரு ஜென்ரேட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 4 ஜென்ரேட்டர் இருக்குது. அதை முடித்தாதான் அந்த கேட்டே ஓப்பன் ஆகும்.
யாரோ ஒருத்தவங்களை பேய் அந்த கோஸ்ட் வந்து அந்த கோஸ்ட் ஜெயிலில் போட்டுருச்சு. அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடலாம் லாக்கரில் இருந்து. அவங்கள ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் சொல்ல மாட்டேன். பார்க்குறவங்களாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நீங்கள் லைக் பண்ண நான் நிறைய வீடியோ போடுவேன். இங்கே பாருங்கள், இன்னும் அந்த குண்டு பையன் இன்னும் உயிரோடு இருக்க மாதிரியே காட்டுது. ஆனால் செத்துட்டான் இருக்கேன்னு. நீங்கள் லைக் பார்க்குறவங்களாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கண்ணா. என்ன தான் அவ்வளோ தான் அப்படி. ப்ளீஸ்ங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அங்கே போகலாம். நம்மளும் ஒரு ஜென்ரேட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஜென்ரேட்டர் தான் இருக்குது. அவங்க முடித்தா நம்ம இங்கேருந்து போய்க்கலாம். முடித்தானே போக முடியாது. ஒரு கேட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ண. ஐயோ, ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்குதுங்க. ஓகே, நார்மலாகிடுச்சு ஹார்ட் பீட்டு. இப்போ ஒரு ஆமாம், ஒருத்தன் ஜென்ரேட்டர் இன்னும் ஒரு ஜென்ரேட்டர் இருக்குன்னு சொன்னால அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்போ டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே தான் இந்த டோர் இருக்கும். வாங்க போய் திறந்துடலாம். டோருக்கு பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ணால் லோட் ஆகும். இந்த லோடு முடிஞ்ச பிறகு தான் டோர் ஓப்பன் ஆகும். லோடையும் முடிவிட்டோம். ஹார்ட் பீட் அதுக்குள்ளே இந்த சைக்கோக்கு தெரியும். இங்கே பாருங்கள், அந்த டோரில் 2 டோர் இருக்குன்னு சொன்னால அந்த டோரில் ஒருத்தவங்க எஸ்கேப்னு காட்டுட்டு பாருங்கள். யாரோ ஒருத்தர் ஜெயிலில் இருக்காங்க. ரிலீஸ் பண்ணிட்டு வருவோம். பண்ணலாமா? ரிலீஸ் பண்ணிட்டு வரலாமா இல்லை தப்பிச்சிடலாமா? ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் ஹார்ட் பீட் அதிகமாகிடுச்சுன்னா ஹார்ட் பீட் கேட்கல. ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க ரிலீஸ் பண்ணிடலாம். பயமாகவே இருக்குது. லைட்டாக ஹார்ட் பீட் அதிகமாக தான் ஆகுது, கம்மியாகவும் இருக்குது. இது எங்கே அவங்க காணுமே அந்த இருக்கு. ரிலீஸ் பண்ணலாம். ஐயோ, ஹார்ட் பீட் அதிகமாகுது. ஹார்ட் பீட் அதிகமாகுது. கிட்ட வந்துட்டான்னு நினைக்கிறேன். விரும்பிக்கிட்டு ஓடலாம். அவள் தான் ஓட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரம் கீகி கேமர். பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.